இந்த விழாவின் தலைமையேற்று இருக்கும் நம்முடைய ஆரப்பன் எம்எஸ்சி காவல் ஆய்வாளர் பணிநீர் அவர்களே மற்றும் இந்த விழாவின் செயலாளர் பொருளாளர் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த விழாவின் முன்னிலை வைக்கும் நம்முடைய அன்பு நண்பர் எம்கோ அவர்களுக்கும் அருமை சோதரர் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த இனிய விழாவானது உண்மையிலே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான நான் கருதுகிறேன். எப்படின்னாக்கா உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நாங்கள் அனுமதி வாங்கி டைம் வாங்கி பார்க்கணும். ஆனா இன்னைக்கு எங்க கூப்பிட்டு அழைச்சி ஒரு பெரிய இது ஒரு பொன்னான நாளே அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த நாளிலே என்னை அழைத்ததற்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஜோதிடம் என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கம். காலையில் எந்திரிச்ச உடனே சாமி கும்பிடுறோம், அடுத்தது நம்மளுடைய உடல் நலத்தை வேண்டுறோம், அடுத்தது நமக்கு எப்படி அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி முன்னேற்றம். இப்போ நான் வியாபாரம் இருக்குன்னா இதனுடைய முன்னேற்றம் எப்படி அடையும், எப்படி இருக்கா, இன்னைக்கு இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உடனே செய்தித்தாளில் பார்க்கணும், ராசி பலனை பார்க்கணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு உங்களுடைய பணி சேவையானது ஒரு மகத்தான சேவை. வாழ்க்கையோடு ஒன்றி இருக்குது. எப்படி உடல்நலம் எப்படியோ அது மாதிரி ஒரு மனநலம் இருக்குது. உங்களை எல்லாம் எப்படியா போடுறதுன்னா முதல் நம்மளுடைய பெற்றோர்கள், அடுத்தது நம்மளுடைய கடவுள் கோயிலை கும்பிட்றோம், அடுத்தது நம்மளுடைய நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். இன்னைக்கு வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, குழந்தை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது நாடி வர்றது உங்களை தான். அடுத்தது நாடி வர்றது உங்களை தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கான வழிகாட்டி 90% நடக்கிறாங்க. 90% பேரு உங்களுடைய வழிகாட்டி. இறைவன் மறைமுகமா உதவி செய்யறாரு. ஆனா நீங்க உதவி செய்யறது நேர்முகமா. கண்டிப்பா நீங்க செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி அளிக்கணும். அப்படிங்கும்போது மனநல மக்கள் பயனடைகிறாங்க. அப்போ ஒரு வாழ்க்கைக்கு நீங்க அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடிப்படையாக நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்க, வாழ்க்கைக்கு ஒரு அங்கமாக இருக்கீங்க. இந்த ஜோதிடங்கிறது இப்ப இல்ல, பல்லாண்டு காலம் நம்ம இறைவன் காலத்திலேயே கூட நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். நான் ஒரு சில வரலாறுலாம் படிச்சிருக்கேன். ராஜராஜ சோழனுடைய வரலாறுலாம் இந்த கொரோனா காலத்துல, ஏன்னா நான் வியாபாரத்துல இருக்கேன், எனக்கு டைமே இருக்காது. இந்த கொரோனா காலத்துல ராஜராஜ சோழனுடைய அந்த மாதிரி ஒரு வரலாறு, அப்புறம் நிறைய வரலாறுலாம் படித்தேன். அப்போ படிக்கும்போது ராஜராஜ சோழன் ஒரு நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது பல உங்களான பெரிய ஜோதிடர்கள்லாம் ஆலோசனை கேட்குறாரு. கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை சாதனை படைப்பீங்க, இது உங்களுடைய ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக இது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறார். தஞ்சை இதெல்லாம் வரலாறு தான், நான் படித்தது தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இவர்கள் அவங்களாம் இந்த கற்கள் இந்த கோயிலுக்கு உண்டான கற்களை தஞ்சையிலேருந்து ரொம்ப தூரம் தாண்டி தான் அவங்க எடுத்துகிட்டு வரணும், பாறைகள் தான். அப்படி பாறைகள் உடைக்கும் போது இந்த கோயில் கட்டுமான பணிகள்லாம் வேலையாட்களை வச்சு அவங்க செய்யல. அதாவது படை வீரர்கள் கூட கிடையாது, அடிமைப்பட்ட வீரர்கள். நம்ம ஒரு நாட்டில் போற வென்று இருக்குனாக்கா அந்த வீரர்கள்லாம் வேற நாட்டு வீரர்கள்லாம் நம்ம அடிமையா அந்த காலத்தில் வச்சிருப்பாங்க. இவங்களை வச்சுதான் அந்த வேலையெல்லாம் ஏற்பாடு பண்றது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது முதல் பாறையே தள்ளுறாங்க. அப்ப என்ன ஆகுது, எதிரியுடைய நாட்டுடைய போர் வீரர் அந்த கற்களால அடிபட்டு இறந்தார். உடனே எல்லாருமே ஐயோ இது ஒரு நல்ல சகனமே இல்லை, நல்ல சகனம் இல்லான்ட்டு உடனே இப்ப மாதிரிதான், இப்பதான் செல்போன் இருக்கு, அப்பனா அப்படி இல்லை. ராஜராஜ சோழனுக்கு தூதுவர் அனுப்புறாங்க, இது மாதிரி ஒரு சோக நிகழ்ச்சி ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன செய்யலாம். எல்லாருமே மக்கள் அங்க அரசவையில எல்லாம் பேசுறாங்க, இது மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு நிறுத்திடுவாங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. ஆனா ராஜராஜ சோழன் போய் சொல்றாரு. சொன்ன உடனே அவர் ஒரு 2 நிமிடம் எனக்கு அவகாசம் கொடுங்க, போய் சிந்திக்கிறார்.
நம்மளுக்கு ஜோதிடர் என்ன சொன்னாரு, உங்க காலத்துல நீங்க கட்டுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆலோசனை பண்ணிட்டு வெளியே வரும்போது எல்லாருமே அப்புறமா தூதுவர் அப்புறமா அங்க செல்லணும். ஏன்னாக்கா வேலையை ஆரம்பிக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரே ஒரு சோக நிகழ்ச்சி ஆயிடுச்சு. வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படி இல்லையா அப்படிங்கறது அங்கெல்லாம் வெயிட் பண்றாங்க. ராயராஜன் சொல்ல வராரு. வந்த உடனே ஜோதிடமணி உங்களாட்ட ஜோதிடரெல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய காலத்திலே இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கு உண்டான என்ன பரிகாரமோ அதை செஞ்சுட்டு வேலையை ஆரம்பிங்கன்னு அவர் அன்னைக்கே அந்த ஜோதிடத்தை நம்பியிருக்காரு. அப்படி நம்பும்போது சாதாரண மக்களாக நாங்கள் இந்த காலத்தில் நம்பி எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களா ஒரு உறுதுணையா இருக்கீங்க. அதனால் அதை வச்சு என்னுடைய ரொம்ப இந்த மாதிரி ஒரு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நம்ம எம்கோ தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி, உங்களுடைய இந்த வெள்ளி விழா ஆனது பொன் விழா வைர விழா அப்படி மேலும் மேலும் கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி